டெல்லியில ஒரு தெரு விடாம சுத்தி என் மானத்தை வாங்கியாச்சா? உங்களை எல்லாம் யார் இங்க வர சொன்னது? டெல்லிக்கு வர அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? என்னடா பெரிய டெல்லி? 6000 மைலுக்கு அப்பால இருந்த வெள்ளக்கார வந்து டெல்லி ஆண்டுட்டு போயிட்டா இந்த இருக்கிற டெல்லிக்கு நாங்க வர மாட்டோமா? நாங்க என்ன அவ்வளவு மட்டமா? அர்த்தம் புரியாம ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. ஏயா ராவுத்தர, மெயின் ரோட்ல உள்ள ஒரு கார்டன்ல ஏறி குதிச்சு அங்க இருக்கிற மரத்தடியில ஏயா இது என்ன நம்ம ஊர் கம்மாக்கரேன்னு நினைச்சியா? போலீஸ் கூப்பிட்டா போறது, உங்களை என்ன தூக்கில போட்டு போறாங்களா? அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க, நான் வந்து கூட்டிட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கு. இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா ஐயா? முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு, அதுக்கப்புறம் தான் தெருவெல்லாம் கலக்குச்சு. ஸ்டாப் இட். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு. சுமாரா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? டெல்லியில ஒரு புதுவிதமான கொள்ளை கூட்டம் புகுந்து இருக்குன்னு ரெக்கார்ட்ல பதிவாயிடுச்சு. அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரியே வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்கீங்க. பொம்பளைங்க நீங்களும் ஓடி இருக்கீங்க. சரி, நாங்க ஓடணும், போலீஸ் எங்களை துரத்துச்சு. சும்மா நிக்கிறவங்க ஏன் எங்க கூட ஓடி ஆறணும்? இந்த ஊர்ல எந்நேரமும் பயந்துகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. எங்க எல்லாரையும் எங்கேயோ கூட்டின்னு போய் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் டஸ் புஸ்ன்னு பேசினா உங்ககிட்ட இருந்து சேதி வந்துச்சு போல இருக்க. அவங்க பயந்து போய் எங்களை கார்ல ஏத்திட்டு எங்கேயோ கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நீ சொல்லி எங்களை கொண்டாட. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த ஊருக்கு எதுக்காக நீங்க வந்தீங்க? என்ன தம்பி இப்படி கேக்குற? எங்க நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சுப்பா. உன் பொண்டாட்டி லட்சுமி மறுபடியும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாப்பா. இது என்ன நெஞ்சில அடக்கக்கூடிய விஷயமா? இவதான் தண்ணியை பார்த்தா பொத்து பொத்துன்னு விடுவாளே. செத்து தொலைஞ்சிட்டான்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. ஐயோ என் தங்கமே. ஏய், இந்த பிர்கா போட்டு ஆடுற வேலை இங்க வச்சுக்காத. பக்கத்துல மந்திரிங்க வீடு இருக்கு, சீஃப் செக்ரட்டரி இருக்காரு. என்னடா இது? நாடு விட்டு நாடு வந்திருக்கான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? ஏன் அழுகிறா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பொண்ணை பெத்த அப்பனே வாயை பிடிச்சு அமுக்கிறீடா. இவன் சரிப்பட மாட்டாயா? எல்லாரும் துண்ட விரிச்சு படுங்க. ஓ, எதுக்கே துண்டு வரைக்கிறீங்க? அடுக்குத்தான். ஏய், இங்க யாராவது படுத்தீங்க சுட்டுருவேன். சுடு சுடு. என்ன டெல்லிக்கு புதுசா? அதான் தினம் சுடுறீங்களே. டேய் படுங்கடா. டேய் தூங்கி 2 நாளாச்சு. பாய் தள்ளிப்படியா. தம்பி எல்லாருமே சாஞ்சிட்டாங்கப்பா. நீ நினைச்சாதான் எழுப்ப முடியும். என்னங்க இது? யார் இவங்க எல்லாம்? ஏன் இங்க வந்து படுத்திருக்காங்க? இவங்க தான் என்ன பெத்தவங்க. இவங்க எல்லாம் எங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க. இவளை நான் ஏத்துக்கலன்னா இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்களாம். ஐயே, எல்லாரும் எந்திரிங்க. அவரை தேடிட்டு பெரிய பெரிய ஆபீசர்லாம் வருவாங்க. நீங்க இப்படி படுத்திருந்தீங்கன்னா அவருக்கு அவமானம் இல்ல? லட்சுமி, சௌக்கியமாமா? ஏன் லட்சுமி, இந்த பொண்ணு யாரு? அதான் ஊர்லயே சொன்னேனே, தினமும் அவர் கூட சுத்திட்டு அலைவான்னு. அவதான் இவ. அவளா இவ? ஏய், ஏமா, எங்க பொண்ணு வாழா வெட்டியா ஊர் திரும்பினதுக்கு நீதான் காரணமா? இந்த பாரு, எங்க பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. நாங்கெல்லாம் சும்மா விட மாட்டோம். என்னை பத்தி தவறான முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா. நானும் ஒரு பொண்ணுதான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுப்பேனா? லக்ஷ்மி தான் ஏதோ புரியாம சொல்லிட்டா. நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்களே. லக்ஷ்மி தான் இவரோட வாழ போறா. பிரபா, நீங்க சும்மா இருங்க. நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா விவரமா பேசலாம். அடாடாடாடாடா, இது இல்ல பொண்ணு. வந்தது வராதுமா விவகாரமே வேண்டாம், குளிச்சிட்டு சாப்பிட்டு பேசுவோன்னு சொல்லுது. இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச பொண்ணு நம்ம குடும்பத்துல யாருமே இல்ல. நம்ம குடும்பத்துல என்னங்கடா இது? உப்பு உரப்பே இல்ல. ஊருகா இருக்குல்ல, எடுத்து நக்கிக்க. இங்க கொஞ்சம் வையா. ஏண்டா, பொண்ணை என் மகனோட சேர்த்து வைக்க வந்தீங்களா இப்படி திங்க வந்தீங்களா? பசி சேர்த்து வச்சிருக்கல. என்னங்க ராவுத்தா, சாப்பாடு போறதுக்கு முந்தைய அழுகுற, போட்டதுக்கு அப்புறம் அழுகுறியா? என்னங்க இப்படி உரைக்குது? தண்ணி தான் பக்கத்துல வச்சிருக்க, ஊத்த. பக்கத்துல பாயசம் போடுங்க. டேய், உனக்கு பாயசம் வேணும்னா கேட்டு வாங்கிக்க. ஏன் இந்த பக்கம் நீட்டுற கைய? டேய், முழுசா சோத்த பார்த்து ஒரு நாளாச்சு. இன்னைக்காவது நிம்மதியா திங்க விட, திருடாத. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையே. சாப்பாடா முக்கியம்? என் பிள்ளைங்க 2 ஒண்ணா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதானே, எனக்கும் மனசு கவலை தாங்கல. போய் பாயசம் ஊத்துங்கப்பா. கிறுக்கு போயல, சோத்தை தின்னதுக்கு அப்புறம் தானடா பாயாசம் போடுவாங்க. கையில ஊத்த சொல்லுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஆசைப்படுறான்ல, ஊத்துற. இவன் ஆசைப்படுறதெல்லாம் ஊத்து. அட பாவி, என்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறியே. என்னால முடியலையே. ஆடை அடிச்சு பிரியாணி கிரியாணி போட மாட்டாங்க. என் மகளை நினைச்சாதான்
எனக்கு கவலையா இருக்கு. இந்த இலைக்கு நீ லட்சுமி, நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லையே, நல்ல பொண்ணாவுல இருக்கா. உனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மாச்சி, நீ சரியான பட்டிக்காடு. நான் பட்டிக்காடா? சரிதான். விவரம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம், எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கம்மா. அம்மா பிரபா, எப்படியாவது மனசு வச்சு எங்க பொண்ணை வாழ வச்சிருமா. ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ணை வாழ வைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு. அதாம்மா எங்களுக்கு வேணும். டே தம்பி, பாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா, அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. அவன் சொல்ல மாட்டாயா? சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது. நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, நானும் என் பொண்டாட்டி எங்கேயாவது விழுந்து சாவுறோம். இது பாருங்க, நீங்க ஒண்ணும் யோசனை பண்ண வேணாம். லக்ஷ்மி உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன். இப்ப அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்புவீங்க. சரி, சரி, இப்ப ஏத்துக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும், இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன். இந்த பாரு லட்சுமி, எதுக்கு எடுத்தாலும் கணத்தை தேடி ஓடாம அவனோட ஒத்துமையா வாழு. ஆமாமா, தாத்தா சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்க. அவன் ஆம்பளம்மா, அவன் கூட சரிக்கு சரி வாயாடாம அவன் சொன்னபடி கேளு. அதானே, செக்க விட்டு உலக்கைய பிரிக்க முடியாது, உலக்கைய விட்டு செக்க பிரிக்க முடியாது. டே, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். விடு. லட்சுமி, கல்லெண்டாலும் புரிச்சேன், புல்லெண்டாலும் புரிச்சேன், கொள்ளெண்டாலும் புரிச்சேன், புரிச்செண்டாலும். டேய், இவன் என்னடா சொல்றான்? அது ஒண்ணு இல்லங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் ஒரு பழமொழி இருக்குல்ல, அத சொல்லணும்னு ஆசை நெஞ்சில இருக்குது, வாயில வரமாட்டேன். வரலன்னா விட்ட வேண்டியதானடா. ஏய், இங்க வந்த நினைச்ச என்ன ஊதலியேன்னு. அடடா வாய, அவன் வாயடா. சரி சரி, எல்லாரும் ஊருக்கு புறப்படுங்க. என்னது? என்ன விளையாடுறீங்களா? அவர் ஆபீஸ் போயிட்டா லட்சுமி யார் பாத்துக்குருவா? டேய் போடா. ஏதாவது சுத்தி பார்க்கணும்னா கார் வேனெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் பாருங்க. வேண்டாப்பா, லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததுனால இந்த டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் ரெவ்வண்டு வாட்டி பாத்துட்டோம். எங்களை விட டெல்லிய பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியாது. டெல்லியே மனப்பாடம் ஆயிப்போச்சு. அறுவடை நேரம், நாங்க ஊருக்கு போறோம். என்ன டெல்லி பிரயாணம்லாம் எப்படி இருக்குது? ஊரெல்லாம் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்க்காம நாங்க என்ன டெல்லியில அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டா இருந்தோம். டேய் குத்தூசு, டெல்லிக்கு நாங்க போனோமா, லட்சுமி கரெக்டா அட்ரஸ் சொல்லுச்சு. லட்சுமியை கொண்டு போய் பையன் வீட்டுல விட்டு வந்துட்டோம். அதான் ஆமா. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். மணியக்காரரு, டெல்லியில யார்ட்டையாவது பேசுனீங்களா? அங்க என்ன நடந்துச்சு? டெல்லியில மணியக்காருக்கு ஏக மரியாதை. அது என்னன்னா, டெல்லியில இவர் ஒரு ஆளுகிட்ட இப்படி கைய நீட்டி எத்தனை போடுறியா? என்ன என்னமோ ரகசியம் பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, டெல்லி பெரிய தலைநகரம் இல்லையா, சில விஷயங்களை ரகசியமா தான் வச்சுக்கணும்னு உள்ள பேசிக்கிறோம், அப்படிதானே? வேற என்ன? ஆமா, ஆமா. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இன்னொரு தடவை சந்தேகம்னா அறுவாளாலே வெட்டுவேன். இருடா, மிச்சத்தை கேட்டு வெட்டுவான். என்னடா சந்தேகம்? அவ்வளவு பெரிய ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி கரெக்டா வந்து சேர்ந்தீங்க? ஆரம்பத்துல இருந்து எனக்கு டவுட்டாவே இருக்கு. பாரதேசி, ஒப்பன் அப்படியே ஒழிஞ்சு போயிடுமா, ஊதாரித்தனமா ஊரை சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தியா? நீ செஞ்சதுல பாதியாவது செய்ய வேணாமா? அது சரி பெரிய பண்ண, டெல்லியில போய் என்னென்ன பாத்தீங்க? இவன் யாரா சுத்த கேணையனா இருக்கிறான்? டெல்லியே பார்த்தான்றா, டெல்லிக்கு உள்ள போய் என்ன பாத்தியான்? இல்ல, எங்க சின்ன பையன் சொன்னது வேற மாதிரில இருந்தது. சமாளி. டேய், சாமியாடுற மாதிரியே வாயிலே அடிச்சுக்கிறியே. டெல்லி விஷயம் தானே? ஆமா. எல்லாரும் வேலைக்கு போங்க, நாளைக்கு வாங்க. தவணை முறையில சொல்றேன், போங்க. போங்க. ஹலோ, வாசன் பேசுறேன் சார். இன்னைக்கு சாப்பாடு இங்க அனுப்ப வேண்டாம், நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். லட்சுமி கிட்ட போன கொடு. அம்மா, ஐயா பேசுறாரு. லட்சுமி, என் ஃப்ரெண்டு வெள்ளைக்காரன் ஒருத்தன் நம்ம வீட்டுல மீன் குழம்பு சாப்பிடணுமா, சமைக்கிறியா? சமைச்சிட்டா போச்சு, நானே மாட்டேன் சொன்னேன். ஆமா, நம்ம கண்ணாடி தொட்டியில கலர் கலரா சின்ன சின்னதா மீன் இருக்கே, அதை பிடிச்சி குழம்பு வச்சுட்டா? ஏய், என்னது? அதெல்லாம் அழகுக்காக வளர்க்கறது, கொன்னுடாத. மீன் எல்லாம் அழகுக்கு வளர்ப்பாங்க, நம்ம ஊர்ல எந்த மீன் கிடைச்சாலும் திங்கிறதுக்கு தான். ஏய், சொல்றத செய். பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு வை. மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளைக்கார ஃப்ரெண்டு, அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவரு. இப்ப பேரனும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். சரி, போன வாசன் கிட்ட கொடு.
ஹலோ சார். டேய் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனா வாங்கிட்டு வந்து லட்சுமி கிட்ட கொடு. போன சிவராஜ் கிட்ட கொடு. சரி சார். சிவராஜ். ஹலோ. டேய் இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலையை லட்சுமி கிட்ட விட்டுரு. சரிங்க சார். அரைச்சி குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும். அதுக்கு அம்மிக்கல் இல்ல. சார் அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார். இன்னும் அரை மணி நேரத்துல வரும்னு சொல்லு. அம்மா அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம். சரி. கமான். Very sweet and interesting smoother. ஸ்வீட் என்ன தேன் மாதிரி இருக்கு. உள்ள வந்து சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு நான் சாப்பிட போறதுக்கு அளவே இல்ல. முடிஞ்சா நீ ஒரு வெட்டு வெட்டு. லட்சுமி லட்சுமி she is my wife. இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஜான்சன். வணக்கம் சொல்லு. Welcome. மீன் குழம்பு ரெடியா? மீன் குழம்பு. Fish curry. ஃபிஷ் ஃபிஷ் அலைரா சீக்கிரம் போடு. வா வா வாடா வா. Thank you. Fish. It is very nice. Yeah, yeah. அவனுக்கு கொஞ்சம் கையில ஊத்து. Oh. ஜான்சன் eat. Yes, yes. Yeah. Fish, fish. Yeah, it is very delicious. Yes, Lord. fish. Yeah. I'm eating on. Eat. Oh, thank you. Mm. What Johnson? Yeah, very spicy. Oh, very hot. Take it easy. Yeah. Yeah. Oh. My hair is burning, flying. Oh, it's flying. Oh, my hair. See my hair is smoke. என்ன கேக்குறாரு? காதுல புகை வருதான்னு கேக்குறான். இந்த காரத்தை என்னாலயே தாங்க முடியல. வரல. Oh no, hot. Oh. Every day you take chili? எப்படி இந்த உரப்ப நீங்க தாங்குறீங்கன்னு கேக்குறான். உங்க ஆளுங்க 300 வருஷமா எங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதையே நாங்க தாங்கிக்கிட்டோம். இந்த 50 மிளகாய் உங்களால தாங்க முடியாதா? எதையும் தாங்கும் இதயம் உண்டு எங்களுக்கு. Oh. Yeah, can I take some water? Oh. Excuse me. Excuse. Yeah, ice. Ice. Oh. Bathroom. Outside. Yeah, bathroom. டேய் பாத்ரூம் கட்டுடா எனக்கு. Yeah. எங்க ஓடுறாரு? இந்த வெள்ளக்காரன் எங்க போறாரு? பாத்ரூம்ல போய் தண்ணிக்குள்ள விட போறான். 50 மிளகாய்க்கு இப்படி ஊன்னு கத்துறாரே. நம்ம ஊர் மாதிரி 1/2 கிலோ மிளகா வச்சு அரைச்சிருந்தா எப்படி ஆயிருப்பாரு? சாம்பல் ஆகியிருப்பான். கொஞ்சம் சாம்பலை யமுனையில கரைச்சிட்டு மிச்ச சாம்பலை லண்டனுக்கு அனுப்புனா அவங்க தேம்ஸ் நதியில கரைச்சிடுவாங்க. அடடடடா லட்சுமி, முதல்ல நம்ம நாட்டை பிடிக்க ராபர்ட் கிளை வந்தானே, அப்ப நீ இல்லாம போயிட்டியே. இருந்திருந்தா மட்டும் என்னவா? 1/2 கிலோ மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு ஊத்திருந்தா அவன் அப்பவே போயிருப்பான். சிதம்பரம் உள்ள செக்கெடுக்க வேண்டியதில்ல, கட்டபொம்மனை தூக்குல போட வேண்டியதில்ல, மகாத்மா காந்திக்கு வேலையே இல்ல. Oh yes. Oh. Swimming pool. Yeah, swimming pool. Sita is loving her husband. Sita is loving her husband. The state government will favorably consider the question of granting pension to its employees who resign from the services. கரெக்டா? பரவாயில்லையே. உனக்கு நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் பாடத்தை இவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. சரி, இப்ப சீதாங்கிற பொண்ணு தன்னோட ஃபேமிலியை பத்தி பிரசன்டென்ஸ்ல சொல்ல போறேன்.
மகாலட்சுமி மாதிரி இந்த அம்மா மாடர்ன் ட்ரெஸ்ல கிளியோபாட்ரா மாதிரி இருக்காங்க. அடாடாடா கரெக்டா சொன்னேன். Shut up. லட்சுமி லட்சுமி சார், மணி 10 லட்சுமி எங்க? எழுதுறீங்க. லட்சுமி எங்க? லட்சுமி எங்க? அம்மா எப்போ வெளில போயிட்டாங்க சார். என்னடா சொல்லிட்டு போனா? ஐயா வந்தா சாப்பிட சொல்லுங்க, என் ப்ரோக்ராம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னாங்க. முன்ன பின்ன என்ன? பின் தூங்கி முன்னெடுவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? அதெல்லாம் முத வந்தாங்களே அந்த லட்சுமி அம்மா, அவங்க தான் பின் தூங்கி முன் எழுவாங்க. இப்ப உள்ள மாடல் லட்சுமி அம்மா முன் தூங்கி பின் எழுவாங்க. பின்னா அப்படி இப்படி பின்னு இல்லைங்க, ரொம்ப பின்னு. லட்சுமி லட்சுமி சாப்பிடல? உனக்காக நான் வெயிட்டிங். நான் தான் பேரர் கிட்ட சொல்லிட்டு போனேனே நான் சாப்பிடல உங்களை சாப்பிட சொல்லி. நான் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்டோட அசோகல சாப்பிட்டுட்டேன். லட்சுமி லட்சுமி எங்க? லேடிஸ் கிளப்ல மீட்டிங் இருக்கான், இன்னைக்கு அவங்க தான் பேசுறாங்களாம். போயிட்டாங்க, சாப்பிட வரமாட்டாங்களாம். உங்களை சாப்பிட சொன்னாங்க. சார், டின்னர் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம். அடடடடே, வாங்கப்பா. என்னையா முத்துகருப்பா, லட்சுமி ஏதோ படம்லாம் புடிச்சு அனுப்பி இருக்காமல்ல? அது என்னன்னு எங்களுக்கு காட்டக்கூடாதா? அதானே ஊரே சொல்லுது, நாங்க என்ன பாக்கலையேப்பா. உங்களுக்கெல்லாம் காட்டாமையா? அலமேலு, என்னங்க? டெல்லியில இருந்து வந்தது போட்டோ, அத கொண்டாந்து இவங்களுக்கெல்லாம் காட்டு. டெல்லியில இருந்துன்னா ஜஹாங்கீர் போட்டோவா? ஜாங்கிரி போட்டோ. இந்தாங்க. கொண்டா கொண்டா. எல்லா பையங்களும் பார்த்துட்டு அசர போறானுங்க. கலர் நம்ம லட்சுமி அதானே ஆளே அடியோட மாறி போயிருக்குதே. பாயிட்ட காட்டுறா. பாக்குற பார்வையில கலர் கரைஞ்சிட போகுது. என்னது சப்ஜாடா ஜடையெல்லாம் மாறி வெள்ளக்காரி மாதிரி இருக்குது. ராவுத்தரனே, அந்த ஊர்ல வாழ்றதுக்கு இப்படித்தான் இருக்கணும். ராஜாவோட ஒருத்தி வந்தாலே ஞாபகம் இருக்கா? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்தி புடுறேனால மாத்தி புட்டான். அசல் டெல்லி பொண்ணாவே மாறிடுச்சுப்பா. அதானே இனிமே அவன் வரானோ இல்லையோ, இது வரவே வராது. இந்தாயா, அவங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். டேய் சிவராஜ், சார், இந்த வீட்ல இருந்து யாரு வெளியே போனாலும் எந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போக சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதிக பிரசங்க தானே வேண்டாம். Will you please tell me which is India Gate? What you're seeing is India Gate. You know, this is built for the memory of the people who have sacrificed their lives during the World War. And you can see their names engraved on the stones in order to give respect. Sit so. Thank you. Yeah, come, let's go. சார், எங்கடா லட்சுமி? அம்மா வண்டிய அவங்களே ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க சார். அவங்களோட பேனா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் இது வரைக்கும் லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாராம். இப்ப இவங்களை பாக்குறதுக்காக ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாராம். அவரோட ஹோட்டல் அசோகாவில் சாப்பிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சார்.
ஏன் சார் தலைகாணியை தூக்கி தலைகாணி மேலே அடிக்கிறீங்க? டேய், அது என் இஷ்டம். இது என் வீடு, என் தலகாணி. நான் என்ன வேணாலும் செய்வேன். தலகாணி பிப்ப பஞ்செல்லாம் காத்துல பறக்க விடுவேன். சாருக்கு ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்கிற. ஆமாண்டா. மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ஈவினிங் உங்களை ஹோட்டல்ல வந்து மீட் பண்றேன். ஓகே. லட்சுமி, இப்படி பக்கி மாதிரி வெடி வெடி அலைஞ்சிட்டு வர்றிய, எங்கடி போயிட்டு வர்ற? வாட்? பக்கி பக்ரி பக்ரி சாமின்னு இருக்கு, பக்ரீத் பண்டிகை நல்லா இருக்கு. இது என்ன பக்கி? அர்த்தமே இல்லாத குருட்டுத்தனமான ஒரு பேரு. ஏய், ஸ்டாப் இட். ராத்திரி எல்லாம் எங்கடி சுத்திட்டு வர்ற? மிஸ்டர் மைக்கேல கூட்டிட்டு தாஜ்மஹாலை பார்த்துட்டு வரேன். யாரை கேட்டுட்டு தாஜ்மஹால் பார்க்க போன? தாஜ்மஹாலை பார்க்கிறதுக்கு யாரை கேட்கணும்? யார் வேணாலும் போய் பார்க்கலாம். என்னடி ஜோக் அடிக்கிறியா? ஏ, நீங்க தான் ஜோக் அடிப்பீங்களா? நாங்க அடிச்சா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏய், கண்ட கண்ட நாய் எல்லாம் தான் ஜோக் அடிக்குது. ஏத்துக்கிறது ஏத்துக்காது பொது விஷயம். நீ தாஜ்மஹாலை பகல்ல காட்டி வர வேண்டியதானே? ராத்திரியில என்னடி பண்ண? மிஸ்டர் மைக்கேல் பகல்ல தாஜ்மஹாலை பார்த்துட்டு ராத்திரில ஃபுல் மூன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. காட்டினேன். ஒரு ஃபாரினர் கேட்கும்போது காட்டக்கூடாதா? அந்த பௌர்ணமி ராத்திரில நான் நிலாவை பார்த்துக்கிட்டே அவருக்கு தாஜ்மஹாலோட கதையை சொன்னேன். அவர் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதையை கேட்டார். அவருக்கு நான் கதையை சொல்ற மாதிரியே இல்லையா, மும்தாஜி நேர்ல வந்து கதையை சொல்ற மாதிரி இருந்துச்சாம். யமுனையை பத்தி நான் சொல்லும்போது ஆயிரக்கணக்கான காதல் இதயங்கள் இந்த காதல் கோயில பார்க்க முடியலையேன்னு அழுத கண்ணீர் தான் யமுனையா பெருக்கெடுத்து இந்த தாஜ்மஹாலை தொட்டு தொட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு போயம் சொன்னேன். எப்படி இருந்திருக்கும் என் போயம்? போது நிறுத்திடி. போயம் சொன்னாலாம். இந்த அடி வாடி போடிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எங்க லேடி சங்கத்துல இருந்து முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி மீறி பேசுனீங்கன்னா எங்க சங்கத்துல இருந்து ரெட் கார்டு வரும். அப்புறம் எந்த கார்டு வந்தாலும் அதை மாத்த முடியாது. வருமா? நான் முதல்ல பட்டிக்காட்டு போனா லட்சுமியா இந்த டெல்லிக்கு வந்த என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சது நீங்க தான். ஏய், நீங்க லட்சுமியா வந்தாலும் சரஸ்வதியா வந்தாலும் இல்ல அஷ்டலட்சுமியா சேர்ந்து வந்தாலும் டெல்லியில ஒய்ஃபா இருக்கிறதுக்கு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும். ஒன்னு ஹிந்தி, இன்னொன்னு இங்கிலீஷ். இது ரெண்டும் தெரியாம டெல்லியில எவனுமே குடும்பம் நடத்த முடியாது. அந்த ரெண்டுத்தையும் தான் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேனே. என்னத்த கத்துக்கிட்ட? கத்துக்க சொன்னா ஒரே அடியா கத்துக்கிட்டு கண்டவனோட கை கோர்த்துட்டு அலையிறது. இல்லன்னா கை நாட்டு கண்டாங்கி சேலை கருவாட்டு குழம்பு. எப்பவுமே நீங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லடி. புராண காலம் சரித்திர காலத்துல இருந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கணும் பொம்பளைங்க புரியாம அலைஞ்சோம். உங்களுக்காக உடன்கட்டியே ஏறணும். சீதையா வந்தோம், ராமர் லெவலுக்கு வந்து எங்களை அக்னியில இறங்க வச்சீங்க. தமயந்தியா வந்தோம், தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க. சந்திரமதியா வந்தோம், ஹரிச்சந்திரனா வந்து எங்களை விட்டுட்டீங்க. எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை சந்தேகப்படுறது, பொம்பளைங்களை சோதனை போடுறது. பதிலுக்கு நாங்க ஒரு வாட்டி சோதனை போட்டோம், ஒருத்தர் மிஞ்ச மாட்டீங்க. இந்த லக்ஷ்மி லக்ஷ்மி தான், என்னை யாரும் தொட முடியாது. அப்படி தொட்டிருந்தா என் டெட் பாடி தான் இங்க வந்திருக்கும். என்னை யாரும் சந்தேகப்பட வேணாம். இனிமே நான் தனி. என்னது தனியா? முதல்ல வெளிப்படி. ஸ்டாப். லட்சுமி நெல்லு. வாங்கப்பா. இத பாருமா, நீ என்னதான் படிச்சு நாகரிகமா வந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போகவே கூடாதுமா. பிரிஞ்சு போகணும்னு நான் பார்க்கல. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் வேற யார் கூடவோ வாழணும்னு நினைச்சாரு. இவன் முகத்துல மொழி கூட நான் தயாரா இல்ல. டேய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க. நீ இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என்னது? கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? டேய், அவளே கிராமத்து பொண்ணு, உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா. அவளை கண்கலங்காம பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா? அவ மேலே சந்தேகப்பட்டா எப்படி? உனக்கே நியாயமா இருக்கா? அங்கிள், நீ இருமா. டேய், நீ தானடா அவ படிக்காதவன் நாகரிகம் தெரியாதவன் ஊர்ல உண்ணாந்து விட்டு வந்த. அதனால அவ புருஷனுக்கு சமமா நாகரிகமா இருக்கணுமேன்னு படிச்சு நாளும் தெரிஞ்ச பொண்ணானா. நாளும் தெரிஞ்ச பொண்ணுனா இப்படியா? எவனோ ஒருத்தன் மைக்கேல் ஜாக்சனா அவன் கூட ஒரு ராத்திரி பூரா தங்கிட்டு வந்திருக்கான். அத கேக்குறீங்களா? அவளை ஏன்டா கேட்கணும்? அவ சொன்னாலே மைக்கேல் ஜாக்சனை கூட்டு போய் தாஜ்மஹாலை காட்டினேன்னு. அது உண்மைதான். இவ்வளவும் தெரிஞ்சமா முட்டாள்தனமா பேசுறீங்க? போடா முட்டாள். நீ நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஜாக்சன் வேற யாரும் இல்ல, நான் தான். என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதை கேட்டார்னு சொன்னாலே தட் மைக்கேல் ஜாக்சன் ஐ. குடுமி எடுக்கலையான்னு அடிக்கடி கேப்பியே. இப்ப பார், ஜம்முன்னு கிராப் வெட்டி இருக்க. அப்போ இவ்வளவுக்கு காரணம் நீங்க தானா? நாங்க தான், வேற யார் வருவா? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த பிரபா தான்.
பிரபாவா? ஆமாங்க, இவங்க 2 பேரும் ஒத்துமையா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் ஊருக்கு லெட்டர் போட்டு இவரை வரவழைச்சேன். தாஜ்மஹாலுக்கு போறது கூட நாங்கெல்லாம் ஒன்னாதான் கிளம்பணும். அந்த ராத்திரிலேயே வீட்டுக்கு போகணும்னு இவ ரொம்ப அடம் பிடிச்சா. நாங்க தான் காலையில போனா போதும்னு சொன்னோம். இப்ப கூட கிளம்புறப்போ நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தா. அவளை முன்னாடி அமிச்சிட்டு நாங்க 2 பேரும் பின்னாடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உன் லட்சணம். உங்க கூட தான் தாஜ்மஹாலுக்கு போனேன்னு சொல்ல வேண்டியதானே? இது பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா ஒன்னா வாழணும்னு தான் நாங்க இந்த பிளானே போட்டோம். ஆனா நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லக்ஷ்மி ஒரு கிராமத்து பொண்ணு, அதுவும் வீட்டோட இருக்கிறவ. அவளையே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களே. நான் ஆபீஸ்க்கு போற பொண்ணு. ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருந்தா என்னையும் நீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன் இந்த மாதிரி பொம்பளைங்களை சந்தேகப்படுறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு இருந்தா இந்த உலகத்துல நல்ல கணவன் மனைவியா யாருமே வாழ முடியாது. ஐ எம் சாரி பிரபா. நான் கற்பனையில என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டையும் வராது. அப்பா, ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பிடா. காட் பழனி ஆண்டவா, உன்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இவங்க 2 பேரையும் உன் சன்னதிக்கு கூட்டு வந்து மொட்டை அடிச்சு உன் படிக்கட்டுல உருள வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டிட்டு தான் அடிச்சுக்கணும். நாங்க அடிச்சுக்க மாட்டோம். அப்போ நான் தான் அடிச்சுக்கணுமா மொட்டை? ஆமா, குடும்பியோட ஊருக்குள்ள எத்தனை நாள் அலைஞ்சீங்க? கொஞ்ச நாள் மொட்டையோட அலைஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு. இந்த பாருங்க சார், என்ன மாதிரி நீங்க யாரும் உங்க பொண்டாட்டிகளை சந்தேகப்படாதீங்க. பாத்தியா பிரபா, குட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நாங்க சேர்ந்துட்டோம்ப்பா. இப்பதான் ராஜா எங்க ராஜா ஒண்ணு சேர்ந்துட்டோம்ப்பா.